வணக்கம். இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கும் தலைப்பு எதிர்மறை எண்ணங்களை நம்மிடமிருந்து எவ்வாறு அகற்றுவது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் காணவிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியத்திற்கு கேடு வருகிறது என்றால் அதற்கு முதல் காரணம் எதிர்மறை எண்ணங்கள் தான். எதிர்மறை எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுவிட்டாலே போதும் அவன் முதலில் பாதிக்கப்படுவது உடல் அளவில்தான். எதிர்மறை எண்ணங்களோடு உடற்பயிற்சி செய்தாலும் சரி, மருத்துவம் செய்து கொண்டாலும் சரி, எதுவுமே பலன் தராது. மனதளவில் புத்துணர்ச்சியுடன் பாசிட்டிவ் எண்ணங்களை நாம் வளர்த்து கொண்டால் மட்டுமே நம் உடலின் அக்கறையோடு நம் உடல் நலனில் நாம் அக்கறையோடு இருக்கிறோம் என்று அர்த்தமாகும். இன்றைய காலகட்டத்தில் யார் ஒருவர் மருத்துவமனை வாசல் படி மிதிக்காமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான கோடீஸ்வரர் என்று கூட நாம் சொல்லலாம். செல்வத்தில் பெரும் செல்வம் ஆரோக்கியம்தான். சரி, எப்படிதான் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உருவாகிறது என்று நீங்கள் மனதில் நினைக்கலாம். எப்படிதான் நாம் இந்த எதிர்மறை எண்ணங்களை நமது மனதிலிருந்து நீக்கலாம் என்று கூட நீங்கள் அடிக்கடி நினைத்து பார்த்து கொண்டிருக்கலாம். கீழே சில குறிப்புகள் நான் கொடுத்துள்ளேன். அதை உபயோகப்படுத்தி நீங்கள் உங்கள் மனதை புத்துணர்ச்சி அடையும்படி வைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், பார்க்கிறோம் என்னென்ன முறைகளை நாம் பின்பற்றி நமது எதிர்மறை எண்ணங்களை நம்மிடமிருந்து விரட்டி அடிக்கலாம் என்பதை இங்கு காண்போம். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினால் முதலில் என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது எதிர்மறை எண்ணங்கள் நம்மிடம் தோன்றினால் முதலில் என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவத்தினால் அல்லது இலக்கினால் தான் நமக்கு இப்படி தோன்றுகிறதோ என்பதை முதலில் கண்டறிந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து உங்களை மிகவும் பிஸியாக நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வேலைகளில் முடிந்தவரை கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தடுத்த வேலைகளை தொடர்ந்து திட்டமிட்டு கொண்டே செய்து கொண்டிருக்க வேண்டும். மனதில் ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தால் தேவையற்ற எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எனவே நெருக்கமான ஒரு நண்பருடன் உங்கள் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கூட தரலாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க மனம் திறந்து உரையாடல்களை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும். நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்த நேர்மையாக சிந்திக்கும் உங்களுக்கு ஆறுதலான ஊக்கப்படுத்தும் நபர்களுடன் நேரம் செலவிட வேண்டும். மனநல பிரச்சனைகளுக்கு பயணங்கள் ஒரு மிக சிறந்த மருந்து. உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு தனியாகவோ அல்லது நண்பர்களுடன் குழுவாகவோ செல்லலாம். உங்களுடைய மனநலம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தால் கண்டிப்பாக மனநலம் தொடர்பான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனநல ஆலோசகரை அணுக தயங்கக்கூடாது. நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் உங்களை ஊக்கப்படுத்தும் புத்தகங்களை நீங்கள் வாசிக்கலாம். தியானம், யோகா ஆகியவையும் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்த உதவும். தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே காரணம் என்றால் உங்களை நீங்களே மன்னித்து விடுங்கள். இங்கே செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் என்பது மிகவும் அவசியம். உங்கள் மன அழுத்தத்திற்கு முக்கியமான நபர்களிடம் இருந்து விலகி இருத்தல் நலம். உங்களுக்கென்று குறிக்கோள்களை நிர்ணயித்து கொண்டு அதன் நோக்கி பயணப்படுங்கள். இறுதியாக உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் தீர்வு. நீங்கள் நினைத்தால் எப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் இருந்தும் எதிர்மறை எண்ணங்களில் இருந்தும் விடுபடலாம். வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நாம் இணைவோம். நன்றி, வணக்கம்.